At last, semi-final match of the tournament. The match between Virudhachalam versus Kannan RCC. ஸோ டாஸ் வின் பண்ணி விருதாச்சலம் பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 ஓவர் மட்டும் பவர் பிளே, 5 பால் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே விருதாச்சலம் பவுலிங்கில் இருக்காங்க, கண்ணன் RCC பேட்டிங்கில் இருக்காங்க. லியோ ஓப்பனிங் பவுலர், உதயா ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஹரி அண்ட் நான் ஸ்ட்ரைக். ஸோ ஸ்டார்ட் பண்ண பவர் பிளேயோட பேக் ஃபுட் ஷாட் குயிக்காக வந்துருச்சு. குத்துனதுக்கப்புறம் அவுட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், பேக் ஃபுட்டில் போயிட்டு ஸ்டெம்பை மிதிச்சாரு. ஸோ விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே விருதாச்சலம். பாசிட்டிவ் ஸ்டார்ட். ஹார்ட் லக் உதயா. கருப்பட்டி ராஜ் இங்கே பேட்ஸ்மேன் ஷாட் கொடுத்தாரு. சான்ஸ் ஃபார் ஆர் ஹியூஜ் ஒன். ஒரு ஷார்ட் பால் பாடி லைனில் கரெக்டாக கொடுத்தாருன்னு சொல்ல மிடில் ஆஃப் த பேட்டில். முதல் 6 பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் இந்த இன்னிங்ஸில் ராஜ். கூட்டிட்டாரு, கையில் தான் போயிருக்கு. ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க டீப் ஸ்கொயர் லெக்ல. சிங்கிள் ஒன்லி. ஸ்லாட்டில் இருந்த பந்து ஹரி இங்க ஆட்டம்ல இருந்து வெளியே ஸ்லாட்ல போட்டு ஆட விட்டு நேரம் அவுட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் லேட்டா எடுத்தாரு பேட்டை. பால் வந்து முட்டிடுச்சு பேட்டுக்கு ஃபாஸ்டா. ஸ்டாலின் நியூ பேட்ஸ்மேன். வெல் போல், பால் குத்தி வெளியே திரும்பி இருக்கு. குயிக் பேஸ்லயே டாட் பால் அகைன். 1 ஓவர் முடியல. ஸ்கோர் 7. ஒரு 6 போயிருந்தாலும் 7 ரன்ல போட்டு போயிருக்காரு லியோ. நல்லா ஸ்டார்ட் பவர் பிளே ஓவர வித் பெரிய விக்கெட்டோட 2 விக்கெட்டோட பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பிரசாந்த் வந்திருக்காரு இங்கே 2வது ஓவர் போடுறதுக்கு. சரியா பாடல, பெரிய லெவலில் வித் இல்லை. சிங்கிள் ஒன்லி. ரெடி. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். பேக்கப் பண்ணல. ஸோ அங்கே போயிருக்கு மிட் விக்கெட்டில். ஓடி இருக்கப்பட்ட 2 கரெக்டாக பண்ணிச்சு மிடில் பேட்டில். அந்த வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. சுவிட்ச் திரும்பி அடிக்கிற முதல் 6 இன்னைக்கு டேல அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாலின் பேட்டில் இருந்து இன்னைக்கு டே ஃபுல்லாகவே நல்லா ஆடி இருக்காரு. அடிச்சிருக்கு வேண்டிய பந்துன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நல்லா கம்பேக் பிரசாந்த். இங்கே பாயிண்ட் தலையை கிளியர் பண்ணியிருக்கு. குத்துனா ஓடிரும் நினைக்கிறேன். ஸோ அங்கே கிடந்தா ஓடி தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல த்ரோ. 2 ஒன்லி. கெயின் ஒரு ஷார்ட் பால் அண்ட் டாட் பால். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 18. 2 விக்கெட் இழந்து கண்ணன் RCC. கலைநீசன் நீ போலர். கட் ஷாட், லீட் கட், சிங்கிள். சரியா பாடல, முட்டை மாதிரி ஆயிடுச்சு பால். நல்ல ஒரு டேரக்ட் ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. இங்கே புரிசமாக வேலை பார்த்தாருன்னு சொல்லலாம். இங்கே கீப்பர் நல்ல ஒரு கெப்ட்டு. அந்த பாலை பிடிக்கிறது கஷ்டம், ஏன்னா முட்டை மாதிரி ஆயிடுச்சு. அதை பிடிச்சி கரெக்டாக த்ரோ வேறு அடிச்சிருக்காரு நான் செகண்டில். நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். டாப் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்கணுங்க ஆகாஷ். ஒரு 6 அடிச்ச பேட்ஸ்மேன் நடக்க வச்சிருக்காங்க இங்கே. நல்ல ட்ராக், நல்ல ஒரு கேட்ச்னு சொல்லலாம். வெல் பிளேட் ஸ்டாலின். ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருந்தார் இந்த இன்னிங்ஸில். லியோ அவருக்கான 2வது ஓவர். பிளேட், லேட் கட், சிங்கிள் ஒன்லி. கிளீன் பால். ஸ்டம்பை பறக்க விட்டுருக்காரு. அற்புதமான விக்கெட்டுங்க. வெல் பால் வைட் ஆக்கிறதுக்கான ட்ரை லோட்டஸாக விழுந்திருக்கு. 1 மோர் டாட் பால். சூப்பராக போட்டுருக்காரு இப்போ வரைக்கும் இந்த என்டையர் டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே லியோ. அன்னாதர் 1 டாட் பால். நேச்சுரலாகவே அவர் பாலில் குத்துனதுக்கப்புறம் வெளியே ஒரு டிவியேஷன் இருக்குது. மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு குத்துனதுக்கப்புறம் பால் திரும்ப வெளியில். அதுதான் இங்கே அவருக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். டெம்பில் லேஸாக கிஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. 1 மோர் விக்கெட் இஸ் கான் இன் லியோ ஓவரில். நல்ல பேஸ் லோ ரன் அப்பில். வெல் பால். 2 ஹேண்டர்ஸ்க்குமே நல்லா போகிறாரு இங்கே லியோ. இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 22. 5 விக்கெட் இழந்து பால் டு பாலே ஆட முடியாத அளவுக்கு நல்லா போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் யூனிட். அவங்க நல்லாவே ரிஸ்ட்ரிக் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். கலைநேசன் வந்திருக்காரு. அவருக்கு 2வது ஓவர். மேட்சுக்கான 5வது ஓவர். சரவணன் ஆன் ஸ்ட்ரைக். பிளேடு 2 கூப்பிட்டுருக்காரு. ஸோ இனிமேல் அவருடைய பிளேயிங் ஸ்டைல் இப்படி தான் இருக்க போகுது. கீழே தள்ளிட்டு 2 ரன்டாக ஓட போகிறாங்க. புயல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காரு இங்கே. பாலை பிடிக்கல. ஓடி எடுக்கப்பட்ட 2.
குட் ஷாட். இங்கே கவர்ஸை கிளியர் பண்ணியிருக்கா. சரி, பாயிண்ட்டை. டூ ஒன்லி. வெல் ஸ்கூப்டு. பின்னாடியுமே ஒரு ஆள் வச்சுருக்காங்க மேலே. அனதர் ஒன் 2. தேர்ட் 2 இந்த ஓவரில். 4 பாலில் லாஸ்ட் 2. டாட் பால். லாஸ்ட் ஒன். பேக் ஃபுட் ஷாட். சான்ஸ் ஃபார் கேட்ச். ஒரு ஃபீல்டர் க்ளோஸில் வச்சுருக்காங்க. நல்லா டேக்கன். ரிவர்ஸில் போய் பிடிச்சிருக்காரு. சரவணன் இருந்தால் லாஸ்ட் ஓவரில் ஒரு 12 ரன் சேர்த்து கொடுப்பாரு. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 28. 6 விக்கெட் இழந்திருக்காங்க நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். வசந்த் இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. டாப் ஏஜ் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போகல. ஸோ 2 தான் இங்கே. கிராண்டட் டு. தட் பால். ஸ்லாட்டில் இருந்த பாந்து புஷ்டாரு. கேட்ச். நான் வெளியே போயிடுச்சு நினைச்சேன். ஹார்ட் லக். அண்ணன் அவர்களை கமிட்டி சார்பாகவும் எங்கள் சங்ககோட்டா சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங்கிள் ஒன்லி. டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்சுக்கான வாய்ப்பு இருக்குங்க. விக்கெட்டுக்கு அற்புதமா பிடிச்சிருக்காங்க. ஒன் மோர் விக்கெட் அடிச்சிருக்காங்களே. 32 அடிச்சா வெற்றில. ஸ்கோரிங்ல ஒரு சின்ன மிஸ்டேக். 32 தான் டார்கெட், 33 கிடையாது. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ் செகண்டில் பிரசாந்த், நான் செகண்டில் ஆகாஷ். எந்த சேஞ்சும் இல்லை ஓப்பனிங் பேரில். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் போடுறது இங்கே தீபன் வந்திருக்காரு. இன்னைக்கு டே ஃபுல்லாக நல்லா போட்டிருக்காரு. ஸோ இந்த பேட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செமிஃபைனலில். ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து. முதல் பால்லே 6 ஸ்டார்ட் பண்றாரு இங்க பிரசாந்த். டே ஃபுல்லாவே நல்லா போட்டாரு. ஆனா முக்கியமா போட வேண்டிய மேட்ச்ல முன்னாடி விழுந்துருது. மேட்ச் பிரஷர் நினைக்கிறேன். லோட்டாஸ் மடக்கி இருக்காரு. ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க மேல தெளிவா. ஓடி எடுக்கப்பட்ட 2. நெக்ஸ்ட் ஒன். வெல் போல். அவுட் ஸ்விங் வேரியேஷன் இருந்துச்சு பாலில். ஏர்லேயே ஃபர்ஸ்ட் டாட் பால் இந்த ஓவரில். இந்த முறை பெரிய லெவலில் எலிவேஷன் கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல டேக். ஸோ தீபன் ரிவெஞ்ச் டைம். ஸோ 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அவுட் ஆகி கொடுத்துருக்காரு இங்கே. அசார் நியூ பேட்ஸ்மேன். அப் டு வித் இல்லை. குட் ஸ்டாப். ஃபர்ஸ்டே எடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக ரன் ட்ரை பண்ணியிருக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பால் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட்டில் விழுந்துருச்சு. அது 6ல் போய் விழுந்துருச்சு. அந்த 6 ஓவர்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஓவராக போயிருக்கும் அஸ் யூஷுவலாக. ஆகாஷ் ஆன் ஸ்ட்ரைக். பல்லக்கம் போல குறுக்க கொடுத்தாரு. ஷாட். ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. சந்தித்த முதல் பந்திலே பவுண்டரி போன மேட்ச் மாதிரியே. ஆகாஷ் ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. ஒரு விக்கெட்லேருந்து விருதாச்சலம் 2 பவுண்டரியோட பவர் பிளேயர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளிக்கு. லெக் ஸ்டம்பில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்லலாம். ஆகாஷ் பேட் எடுக்கிற வேகம் அதிகமாகவே இருக்குது. ஹரினி பவுலர். வெல் பால். நல்ல லைன், நல்ல லென்த், நல்ல பேஸ். டாட் பால். டாப் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச். காட்டன் பால். நல்ல டேக் அண்ட் 2வது விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. டபுள் மைண்டட் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அவர் ஒரு பால் எதிர்பார்த்து நின்னார் நினைக்கிறேன். அந்த பால் வரல. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டபுள் மைண்டட் பேட்டை வச்சிட்டாரு. நல்ல ஷார்ட். சான்ஸ் ஃபார் கேட்ச். கையிலே போயிருக்கு. 3வது விக்கெட் இழந்திருக்காங்க. இப்போ ப்ரெஷர் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே. கண்ணன் ஆர்சிசி. காஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபுல் ஷாட் லெக் ஸ்டம்பில். பெரிய ஷாட்டுக்கு போகலை. ஸோ அவருடைய ப்ரெசன்ஸ் உள்ள தேவைன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சிங்கிள். 2 ஓவர் முடியல ஸ்கோர் 15. 2 விக்கெட் இழந்து. ஸோ 3 விக்கெட் இழந்து 2 ரனில் போட்டார் அந்த ஓவரை ஹரி. நல்ல கம்பேக்கிங் ஓவர். மச் நீடட் ஓவர்னு சொல்லலாம் அவங்க டார்கெட்டுக்கு. பிளேட். பேட்டை மேலே தூக்குற ஐடியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர். சிங்கிள் ஒன்லி. சந்திரன் நீ போடுறீங்க. லோட்டாஸ் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு மிட் விக்கெட்டில். அங்கே மிஸ்ஃபீல்டு. அதன் காரணமாக இங்கே ஓடி எடுக்கப்பட்ட 2. சரியான சுத்து. ஸ்லாட்டில் இருந்துச்சு. பால் குத்தி வெளியே திரும்புன்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்ப நேராக வந்துருச்சு.
செய்துள்ளார். அவருக்கு எங்களுடைய சகோட்டா சார்பாக நல்லா கேக்கன். So one more wicket is gone. 4வது விக்கெட் இழக்கறாங்க. கமிட்டிக்கு தேவனே ரொம்ப நன்றிடா. லவ்லி பால் அவுட் ஸ்விங் வேரியேஷன் இருந்துச்சு அவர் கையில. அழகா காத்திலே பால் திரும்பிச்சு வெளியே. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 19. 3 விக்கெட் 4 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் பால் டு பால் தான் ஆடிருக்காங்க. ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 6 ஒரு 4 வந்த நிலைமையிலுமே ஸ்கோர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஆனால் அடிக்க வேண்டிய ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கு. இன்னும் 13 தான் அடிக்கணும் 18 பாலுக்கு. ஹரி அவருக்கான 2வது ஓவர். ஷாட் வித் டாட் பால். போன பால் ஒய்டு. ஸோ 13 இன்னும். ஸோ மடக்கிறது தான் ரெடியாக இருக்காரு. ஸோ கீழே தள்ளிட்டு 2 ஓடுறதுக்காக தான். மேலே தூக்குற ஐடியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் முதல் 2 பால் 2 டாட்டு. பாலோட ரன்னு கம்மியாகவே இருக்குது. 18 பாலுக்கு 14 தான் தேவை. ஸோ அவங்க மேலே அவங்களே ப்ரெஷர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 விக்கெட் போயிடுச்சு. லெக் பை வேறு இல்லை மடிச்சிட்டு ஓடுறதுக்கு. ஸோ இங்கேருந்து ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போன பால் செகண்ட் பவுன்ஸுக்கு நோ பால் கொடுத்துருக்காங்க. வித் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால். வெல் பால். நல்லா சேவ் ஃப்ரீ ஹிட்டை ஹரி. டாப் ஏ சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் பவுண்டரி. பாடி லைனில் ஒரு ஷார்ட் பால் பவுன்சராக போட்டார். இவ்வளோ நேரமாக ஆஃப்லேயே வளைக்க போட்டுட்டு இருந்தார். ஒரு பால் தான் ரெடியாக இருந்தார் ஒரு தப்பான பாலுக்கு. அந்த தப்பான பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆகாஷ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்லாட்டில் இருந்த பந்து ஸ்லோயர் ஒன். ஹியூஜ் ஒன். ஸ்லோயரை கரெக்டாக கெஸ் பண்ணி அடிச்சாருன்னு சொல்லலாம். கரெக்டான இடத்துலையும் இருந்துச்சு. ஸ்லாட்டில் இருந்துச்சு. பேட் அவுட் ஆகுது. சரியான டிஸ்டன்ஸும் போயிருக்கு. ஃப்ளாட்டாக நாளைக்கு வந்து ஒரு 6 ஆல்மோஸ்ட் 1-2 டை 2-2 வின் அளவுக்கு போயிடுச்சு மேட்ச். 14 அடிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஓவருக்கு முன்னாடி. இந்த ஓவரில் இப்போ வரைக்கும் 12 ரன் வந்திருக்கு. ஒரு 6 ஒரு 4 அடங்கும் அதில். ஸ்லோயர் ஒன். பெரிய ஷாட்டுக்கு போல ஜஸ்ட் பேட்டை மட்டும் குறுக்க கொடுத்தாரு. சிங்கிள் ஒன்லி. ஸோ ஃபைனல் நடக்குமான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஒரு மேட்ச் நடத்தக்கூடாது டைம் இல்லை. ஒருவேளை ஃபைனல் நடக்கலாம். ஃபைனலில் வந்து கமிட்டி இருக்காங்க டேரெக்டாக ஃபைனலில். இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. கமிட்டி செகண்டாக இருப்பாங்க. கேப்பில் போயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் அண்ட் டோர்னமெண்ட் வான் பை விருதாச்சலம். உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஹார்ட் லக். இங்கே கண்ணன் ஆர்சிசி 3rd பிரைஸோட போவாங்க. கமிட்டி 2nd பிரைஸோட போவாங்க. இறுதி நாளான MS தோனி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோலாகலமாக கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீ வந்து இன்னைக்கு MS தோனி பிறந்த நாள் ஓகேங்களா, அதுக்காக ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வருஷம் சார்பா வந்து வருஷம் நடத்துறதா. வருஷம் கேக் வெட்டுறோம். இந்த வருஷம் ஸ்பெஷலா பண்ணணும்னு நினைச்சோம். டைம் இல்லை. 7வது மாதம் 7ஆம் தேதி 7 நாள் மேட்ச் நடத்திருக்கீங்க இல்லையா? 7வது நாள் ஃபைனல். 7 கிலோ ஃபைனல். 7 கிலோ கேக். அப்போண்ணே ஒரு நிமிஷம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. 4th ப்ரைஸ்.
ஓகே அண்ணா. ஓகே அண்ணா. சார்பாக அப்போல வந்து ஒரு பொன்னாட வந்து போக்குறாரு. இது ஒரு அற்புதமான ஒரு நினைவு கூறுபாருங்க. எங்களுக்காக அதனுடைய ஒரு பொன்னான நேரத்தை செலவழிச்சு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லால்பேட்டை அணிக்கு பரிசு வழங்கும் விதமாக இருக்கிறாரு. இது ஒரு பொன்னான நேரம். இந்த ஒரு மாலை நேரத்துல அவருடைய நேரத்தை செலவழிச்சு எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. முடிஞ்சு அவ்வளோதான். ஓகே ஓகே. விஜய் அண்ணன் மற்றும் இன்னைக்கு அண்டையில் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணாரு. பிரியாணி இருந்துச்சு இன்னைக்கு அண்டையில். ஓகே அண்ணா. ஓகே. வெள்ளமடி அவர்களுக்கு ஒரு கோப்பை அன்பளிப்பு. 5வது பிரைஸ் வல்லம். கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. 6வது பிரைஸ் கள்ளக்குறிச்சி ராக்கர்ஸ். பிரைஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க கள்ளக்குறிச்சி. அவர்கள் வெற்றி பெற்றதற்கான ஒரு கோப்பை அன்பளிப்பு நடக்குது. ஐந்தாம் பரிசு பெற்ற வல்லம் அணிக்கு 5வது பிரைஸ் வல்லம் டீம் வல்லம். ஸோ கங்க்ராச்சுலேஷன். அற்புதமா விளையாண்டாங்க. புகை வெற்றிக்கு காரணம் புகைதான் சொல்றாங்க. அற்புதமான ஒரு வெற்றிங்க. ஐந்தாம் பரிசு பெற்ற கங்க்ராச்சுலேஷன். 5வது பிரைஸ் வந்து செக்யூர் பண்றாங்க வல்லம். பரிசு வழங்கிய திரு மு அன்பர் பாஷா ஏஜிபி பிரீமியர் குரூப் சேர்மன் மற்றும் எங்களுக்கு 3ஆம் பரிசு வழங்கிய டி சந்தானமூர்த்தி இருவருக்கும் எங்களுடைய கமிட்டி சார்பாக சங்ககோட்டா சார்பாக அப்பூர்ண அவர்கள் ஒரு பொன்னாடை போட்டுகிறார். எல்லாரும் பலத்த கைகோஷம் பின்னால் கேட்டுக்கொள்கிறோம். கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரிசு வழங்கிய டி சந்தானமூர்த்தி பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாவட்ட செயலாளர் ஐடி விங் விருது அவர்களுக்கு எங்களுடைய கமிட்டி சங்ககோட்டா சார்பாக ஒரு பொன்னாடை வழங்கியிருக்கிறார் திரு அப்பு அவர்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரிசு வழங்கிய டி சந்தானமூர்த்தி பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாவட்ட செயலாளர் ஐடி விங் விருது அவர்களுக்கு எங்களுடைய கமிட்டி சங்ககோட்டா சார்பாக ஒரு பொன்னாடை வழங்கியிருக்கிறார் திரு அப்பு அவர்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய அண்ணன் திரு சாரம் சங்கர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் சங்ககோட்டா சார்பாக ஒரு நினைவு கூறும் விதமாக ஒரு பொன்னாடை செலுத்துகிறார் திரு அப்பு அவர்கள். அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றினர். உங்களுக்காக அவர்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து இந்த இனிமையான தருணத்தில் எங்களுடன் இருந்ததற்கு ரொம்ப நன்றின. வருடம் வருடம் உங்களுடைய சேவை எங்க சங்ககோட்டாக்கு தேவைன. ஓகேண்ணா. 3rd பிரைஸ் திருச்சி கண்ணன் ஆர்சிசி. ஸோ 3rd பிரைஸ் கண்ணன் ஆர்சிசி. ஸோ கோப்பை எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறாங்க. குவாலிட்டியாக இருக்குது. கருப்பட்டி ராஜ் இந்த ஒரு ப்ரைஸ் வந்து செக்யூர் பண்ணுற வாங்குறாரு. ஓகேண்ணா.